சார் நீங்க சொன்ன மாதிரி இந்த வார்னால ஒரு பக்கம் சில செக்டார்ஸ் இறங்கினாலும் இன்னொரு பக்கம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால ஐடி செக்டார் ரொம்பவே ஃபால் நோக்கி போயிட்டு இருக்கு. ஸோ ஐடி செக்டார் நிலைமை இப்போ எப்படி சார் இருக்கு? ஐடி செக்டாரு இறங்கினது கிட்டத்தட்ட நல்ல ஒரு ஹைல இருந்து இறங்கி கிட்டத்தட்ட இப்போ 40% கீழே இறங்கியிருக்கு. இப்போ இதை நம்ம ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸாக எடுத்துக்கலாம்னா பொதுவாகவே நம்ம ட்ரெண்ட் இஸ் அவர் ஃப்ரெண்டுன்னு போனோம். இப்போ என்ன ட்ரெண்ட் இருக்கு? இப்போ ஐடி ட்ரெண்ட் கிடையாது. நீங்க சொன்ன மாதிரி ஏஐ இஷ்யூனால இன்றைய சூழ்நிலையில இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் நாட் அட்வைசபிள். ரெண்டாவது, தங்கம் ஏறுது, ஸ்டாக் மார்க்கெட் அப்படியே ஸ்டெபிளா நிற்கிறது. ஆயில் ரெண்டாவது, ஸ்டாக்கை நீங்கள் வந்து RSI 30 அரௌண்டில் பிடிச்சிடுறீங்க, ஸ்டாக்கை பிடிச்சாச்சு. அடுத்தது நீங்கள் ஒரு 5 செலக்டிவ் ஸ்டாக்ஸை எடுத்துக்கோங்க. அதில் 5 கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு. ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். டிவிஆர் கார்டன் சிக்னேச்சர் லிவிங் டி நகர் இப்போ திருவள்ளூருக்கு வந்தாச்சு. நியர் டி மார்ட் ஆன் நியூ பைபாஸ் ரோட், திருவள்ளூர் நகராட்சிக்குட்பட்டது. பிளாட் 20 லட்சம் முதல். கான்டாக்ட் 9955511814. நியூஸ் கஃபே தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட பினான்சியல் பிளானர் கோவை விஸ்வநாதன் அவர்கள் தான் ஜாயின் பண்ணிருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம்மா. நேயர்களுக்கு வணக்கம். நல்லா இருக்கம்மா. சரி, இப்போ நிஃப்டி வந்து 24,000 138 இப்படியே வந்துட்டு இருக்கு. சோ இந்த சப்போர்ட் லெவல கிராஸ் பண்ணி இன்னுமே கீழே போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இண்டெக்ஸ்ங்கிறது வேற, செக்டார் வேற, செக்டார்ல இருக்கக்கூடிய ஸ்டாக் வேற. இப்ப நீங்க கேட்டதுக்காக நான் சொல்றேன், எதுவுமே சந்தையில அப்சைடு போறதையும் யாரும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது, டவுன் சைடு வர்றதையும் யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. நாம என்ன பிக்ஸ் பண்றோமோ, ரிஸ்க் ரிவார்டை பிக்ஸ் பண்ணி பண்றதுதான் இந்த மார்க்கெட். நான் இதை நினைச்சா இது போகும் சார்னு நம்ம நினைக்கவும் முடியாது. அதுக்கு மேலேயும் போகலாம், அதே மாதிரி கீழேயும் வரலாம். ஆனால் நம்மளுடைய ஒரு ப்ரெடிக்ஷன் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, இந்தந்த ஈவெண்ட்ஸ், இந்தந்த காரணிகள் சொல்றாங்கல்ல, அந்நிய காரணிகள், உள்நாட்டு காரணிகள், இந்த பேஸ் பண்ணி பார்க்கிற போது இதுக்கு வந்துட்டு இது சப்போர்ட்டா இருந்திருக்கு, இது ரெசிஸ்டன்ஸா இருந்திருக்குன்னு அந்த ஒரு யூகத்தின் அடிப்படையில, இது பேரு ஸ்டாக் மார்க்கெட்டே காத்துல காசு பண்றது தானே. இது பொருளையே நம்ம பாக்குறது இல்ல. நமக்கு டாடா மோட்டார் தெரியுமா? இல்ல டாடா மோட்டார்ல பார்ட்னரா ஷேர் வாங்கிட்டுனா ஒன் ஆஃப் த ஷேர் ஹோல்டர். ஆனா நிறைய நிறுவனங்கள்ல நம்ம வந்து கண்ணுலயே பாக்குறது கிடையாது. ஒரு கடத்தல போய் பொருள் வாங்கினாக்கா விலை பேசுறோம், எல்லாம் வந்து எப்போ வந்தது நிறைய கேள்விகள் கேட்டு வாங்குறோம். ஆனா இந்த ஸ்டாக் மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா மட்டும் திடீர்னு யாரோ சொல்றாங்கன்னு வாங்குறோம், டப்புன்னு வாங்குறோம், வாங்கினதுக்கு அப்புறம் அது சப்ளை இருந்தா இறங்குது. அது மாதிரி சப்ளை ஒன்று வந்ததுனால் 23,800 இப்போதைக்கு ஸ்ட்ராங் சப்போர்ட். 23,800 உடைந்தால் மட்டும் ஹெவி செல்லிங்கான சான்சஸ். ஆனால் 23,800 உடைக்கிறதுக்கு குளோபல் ஈவெண்ட்ஸ் நெகட்டிவ் வந்தால் மட்டும்தான் வரும். நீங்க கேட்கலாம், என்னதான் இப்பதான் வார்லாம் நடந்துகிட்டு இருக்கு, குரூட் ஆயில் பிரைஸ் ஏறுது இறங்குது, இதோட உங்களுக்கு என்ன இம்பாக்ட் ஒன்று கேட்கலாம். பட் இந்த இம்பாக்ட் எல்லாம் மார்க்கெட் டைஜஸ்ட் பண்ணிருது. இந்த ஈவெண்ட்ஸ் இதே வேலையா போச்சு உங்களுக்கு நினைச்சிட்டு உக்ரைன் ரஷ்யா மாதிரி இதுவும் நடந்துகிட்டே இருக்கு. நம்ம உலக நாயகன் என்ன சொல்றாரு, நான் வந்து டீல் அப்படிம்பாரு, மார்க்கெட்டு ஏறும். நோ டீல் அப்படின்னு கையை விட்டுட்டாக்கா குரூட் ஆயில் ஏறும், நம்ம மார்க்கெட்டு இறங்கும். இப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் நாம வந்து பழகிட்டோம், இப்படித்தான் போகும் போல இருக்குன்ட்டு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதனால 23,800 உங்கள் கேள்விக்கு பதில் 23,800 வரலையும் நாம அது ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட். இண்டெக்ஸோ ஃபியூச்சரோ பண்றவங்களுக்கு அது ஸ்ட்ராங் சப்போர்ட். ஸ்டாப் லாஸா வச்சுண்டு ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் இல்லாம எந்த ட்ரேடிங்கும் பண்ணக்கூடாது. இப்போ வாரனால ஒரு பக்கம் செக்டர்ஸ் வீக்கா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தா கூட, இன்னொரு பக்கம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால ஐடி செக்டர் ரொம்பவே ஃபால்ல போயிட்டு இருக்கு. ஐடி செக்டர் நிலைமை இப்போ எப்படி சார் இருக்கு? ஐடி செக்டர் 15 வருஷம் முன்னாடி கூட இப்படித்தான் இருந்தது. ஒரு நியூஸ்னால வந்தது, வந்துட்டு கீழே இறங்கிட்டு. ஐடி செக்டருங்கிறதோட இல்லாம பொதுவாகவே நம்ம ட்ரெண்ட் இஸ் அவர் ஃப்ரெண்டுன்னு போனோம். இப்போ என்ன ட்ரெண்ட் இருக்கு? இப்போ ஐடி ட்ரெண்ட் கிடையாது.
நீங்க சொன்ன மாதிரி ஏஐ இஷ்யூனால அந்தராப் இஷ்யூல இறங்கிடுது. சரி, அப்போ அதை வந்து ஒரு இன்வெஸ்டர்ஸா இருந்தால் ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியா வந்து அக்யூமுலேட் பண்ணலாம். இல்ல சார் அது இன்னும் இறங்கட்டும் பார்க்கலான் இருக்கிறது அவங்களுடைய ஃபியர். மார்க்கெட்ல ஃபியர் அண்ட் கிரீடு. நாம லாபத்தை பார்த்தாலும் விற்க மாட்டோம், கீழே இறங்கினாலும் வாங்க மாட்டோம். ஏன் அப்படின்னு கேட்டா ரீட்டைலர்ஸோடைய சுபாவம் என்ன அப்படின்னு கேட்டா அவங்களுக்கு டெக்னிக்கலா ஃபாலோ பண்றது இல்லை, முறையா கத்துக்கிறது இல்லை. ஏதோ இன்னைக்கு லெவல் இப்படி இருக்கா வாங்குறாங்க, ஏறுனா வித்துக்கலான்னு இருக்கிறவங்க ஒரு செக்டர், ஏறிடுதுன்னு சொல்லி புக் பண்ணாத ஒரு செக்டர், வாங்கினதுக்கு அப்புறம் இறங்கிடுதுன்ட்டு வருத்தப்படுறது ஒரு செக்டர். இதுல 3 பேர் இருக்காங்க. அப்போ நாம பையட்லும் செல்லட்டு கை வாங்கணும். சார் நீங்க சொன்ன மாதிரி இந்த வார்னால ஒரு பக்கம் சில செக்டார்ஸ் இறங்கினாலும் இன்னொரு பக்கம் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால ஐடி செக்டர் ரொம்பவே ஃபால் நோக்கி போயிட்டு இருக்கு. ஸோ ஐடி செக்டர் நிலைமை இப்போ எப்படி சார் இருக்கு? ஐடி செக்டரு இறங்கினது கிட்டத்தட்ட நல்ல ஒரு ஹைல இருந்து இறங்கி கிட்டத்தட்ட இப்போ 40% கீழே இறங்கியிருக்கு. இப்போ இதை நம்ம ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸாக எடுத்துக்கலாம்னா சற்று யோசிக்க வேண்டிய விஷயம். இன்னும் இது ஒரு ஸ்டெபிளைஸ் ஆகலை. அதனால எந்த பஸ்ஸு வேகமாக போகிறதோ, எது நம்ம ஊருக்கு சீக்கிரமாக போகணுமோ அதை அனலைஸ் பண்ணி அதை சர்ச் பண்ணி பிரயாணத்தை மேற்கொள்வது போல சந்தையில் ட்ரெண்டை பார்த்துக்கிட்டு நம்ம மூவ் பண்ணணும். நான் அடிக்கடி சொல்லுவேன், இப்போ ட்ரெண்டிங் செக்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 3 செக்டார். ஒன்று இவி வெஹிக்கிள், டிஃபென்ஸ் செக்டார் அண்டு எனர்ஜி செக்டார். 4வது இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் மார்க்கெட் ஓரியன்டட் ஸ்டாக்ஸ். இப்போ பிஎஸ்சி, எம்சிஎக்ஸ், சிடிஎஸ்எல், கேம்ப்ஸு. இப்போ கேம்ப்ஸ்லாம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணி இப்போ இது மாதிரி பார்க்குற போது நாம் ஃபஸ்ட்டு செக்டாரை அனலைஸ் பண்ணிக்கணும். அந்த செக்டாரில் எந்த ஸ்டாக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறதுன்னு பார்த்துக்கணும். நான் ஒவ்வொரு பதிவுலையும் ட்ரிக்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் சொல்லுவேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா கடைசி வரலையும் பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கான நுணுக்கங்களும் சொல்கிறேன். அப்போது இப்போ ட்ரிக்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் அப்படிங்கிற போது ஃபர்ஸ்ட் நீங்கள் செக்டாரை அனலைஸ் பண்ணிக்கணும். இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனோன்னா ஓடி போய் பிடிச்சி எந்த ஸ்டாக்கையும் வாங்கக்கூடாது. ஒரு 10 நிமிஷம் அனலைஸ் பண்ணுவோம். நீங்கள் நேராக போயிட்டு மார்க்கெட் ஓப்பன் ஆகி நிப்டின்னு எடுத்துட்டீங்கன்னாக்கா புல்லர்ஸ் ட்ராகர்ஸ் பாருங்க. ஃபர்ஸ்ட்டு மார்க்கெட்டை தீர்மானிக்கும். அப்போ புல்லர்ஸ் ஜாஸ்தி இருந்ததுனால் மார்க்கெட்டு ஓரளவுக்கு பாசிட்டிவ், ட்ராகர்ஸ் இருந்ததுனாக்கா கொஞ்சம் மார்க்கெட்டு வீக். அப்போ அடுத்ததில் போய் அந்த செக்டரல் இண்டைசஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த இண்டைசஸில் போய் பாருங்க யார் பச்சையில் இருக்காங்க, பசுமையாக இருக்கிறவங்கள போய் கன்சிடர் பண்ணுங்க, அதில் அனலைஸ் பண்ணுங்க. அந்த செக்டார் என்ன உண்டோ அது இன்னைக்கு மொமெண்டம் கொடுக்கும். நான் ஏன் இந்த செக்டார் இப்போ சொல்கிறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸ் தான் இந்த சந்தையை ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஃபண்டு மேனேஜர்ஸ், ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸ், ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல், நம்ம டொமஸ்டிக் ரீட்டைலர்ஸு தனியாக இருந்து பார்த்துக்கிட்டு எதுவுமே தெரியாமல் முடிச்சுட்டு இருக்கோம். இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலை சில ஸ்டாக்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய மூமெண்ட்டே கிடையாது, ஏறினது இறங்கினது அப்படியே இருக்குது. இண்டெக்ஸே பாருங்கள், இப்போ இந்த சிஏஎஸ் சிஸ்டம் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸும் பெரிய மூமெண்ட்டு இல்லை. இப்போ ஏதோ யாராவது சம்பாதிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் நமக்கு அந்த நுணுக்கம் தெரியணும். இன்றைய சூழ்நிலையில் இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் நாட் அட்வைசபிள். 2வது தங்கம் ஏறுது, ஸ்டாக் மார்க்கெட் அப்படியே ஸ்டெபிளாக நிற்கிறது. ஆயில் ஃப்ளக்சுவேஷன்ஸாக இருக்குது. ஆயில் ஃப்ளக்சுவேஷன்ஸ் காரணம் நான் சொன்னேனே, உலக நாயகன் கையை தூக்கினார்னா ஸ்டாக்ஸு அது ஒரு மாதிரி ஏறுது, ஆயில் இறங்குறது இதுக்கு தகுந்த மாதிரி இருக்குது. அப்போது உலக நாயகன்னா நான் ட்ரம்ப்பு சொல்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. ட்ரம்ப்பை வச்சு தான் இன்றைக்கி மார்க்கெட்டு ஆயில் மார்க்கெட்டு ஏறி இறங்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கிற போது ஸ்டாக் மார்க்கெட்டும் ஒரு பெரிய மூவ்மெண்ட் இல்லை. கிட்டத்தட்ட இந்த 2026 8 மாதம் இப்படியே ஓடிடுது, பெரிய இம்ப்ரூவ்மெண்ட்ஸை கொடுக்கல. ஆனால் ஸ்டாக் செக்டார் பார்த்தீங்கன்னா சில ஸ்டாக்ஸும் நல்லா ஃபங்க்ஷன் ஆகிட்டு. ஒரு குறிப்பிட்ட ஸ்டாக் ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன். என்னுடைய வாட்ச் லிஸ்ட்டில் என்னுடைய பார்வையில் இருந்த ஸ்டாக்கு லாரஸ் லேப்னு ஒரு ஸ்டாக். நான் 680 ரூபாயிலிருந்து அதை ஃபாலோ பண்ணுறேன்னா வாங்க முடியல, கிடைக்கல. இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா 1600 ரூபா கிட்டத்தட்ட வந்துருது. நான் இது ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன். நம்ம என்ன ஸ்டாக்கை வாங்கணும் அப்படின்னு நினச்சி நாம் ஒரு ஐடியா பண்ணி வச்சிருந்தோம்னா அது வரதில்லை, மேலே ஏறி போய்கிட்டு இருக்கு. ஏதோ ஒரு ஸ்டாக்கு ஏறி இருக்கு, இன்னும் ஏறும்னு நினச்சி நம்ம வாங்கினா அவன் கீழே இறங்கிடலாம். ஸோ இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா டெக்னிக்கல் பயாஸு பார்க்கணும். ப்ரைஸ் ஆக்ஷன் தான் எல்லாத்தையும் தீர்மானம் பண்ணுறது. அப்போது அந்த மாதிரி நீங்கள் புல்லர்ஸு ட்ராகர்ஸ் பார்த்துட்டீங்க, செக்டாரை பார்த்துட்டீங்க, அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஒரு இன்ட்ராடேவோ ஸ்விங் ட்ரேடிங்கோ நீங்கள் பண்ணலாம். இது ஒரு செலெக்ஷன் ஆஃப் செக்டார் அண்டு ஸ்டாக்குக்காக சொல்லிட்டேன். எதுவாக இருந்தாலும் உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைஸரையும் கேட்டுட்டு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைஸரையும் கேட்டுக்கிட்டு முடிவெடுக்கிறது நல்லது. ஐ ஆம் நாட் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைஸ். பை மை எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன்,
நான் எப்படி ஒரு ஸ்டாக்கை செலக்ட் பண்ணுவேன்னு நேயர்களுக்கு பலனளிக்கிறதுக்காக நான் சொல்கிறேன். நான் ஒரு ஆப் வச்சிருக்கேன். அது வந்து ஃப்ரீ ஆப்பு தான். ட்ரெண்ட் லைன் அப்படிங்கிற ஒரு ஆப். அந்த ஆப்பில் போய் பார்ப்பேன். அதில் பார்த்தீங்கன்னா நிறைய சப் ஹெட் இருக்குது. அதில் அப்படியே நீங்கள் போய் பார்த்தீங்கன்னாக்கா RSI ஓவர் சோல்டு ஓவர் பாட்டுன்னு ஒரு இடம் இருக்கும். அதில் நீங்கள் போய் பாருங்க, ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னாக்கா எந்த ஸ்டாக்கு RSI 30க்கு கீழே அல்லது 30 கிட்ட இருக்குங்கிறத ஃபஸ்ட்டு அசஸ் பண்ணுங்க. அந்த ஸ்டாக்கை செலக்ட் பண்ணி ஒரு 4 or 5 எடுத்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு அந்த ஸ்டாக் ஷுட் பி ரேஞ்சு சொல்லிடுறேன், 400 ரூபாயிலிருந்து 1500 ரூபாய்க்குள்ளே இருக்கணும். இந்த 50 ரூபா ஸ்டாக்கு 30 ரூபா பென்னி ஸ்டாக்ஸ் எல்லாம் நம்மளுடைய ஸ்விங் ட்ரேடிங்க்கு அல்லது ட்ரேடிங்க்கு பெரிய வால்யூம் கிடைக்காது. இது ஒன்று. ரெண்டாவது, அந்த ஸ்டாக்கை நீங்கள் வந்து RSI 30 அரௌண்டில் பிடிச்சிடுறீங்க. ஸ்டாக்கை பிடிச்சாச்சு. அடுத்தது நீங்கள் ஒரு 5 செலக்டிவ் ஸ்டாக்ஸை எடுத்துக்கோங்க. அதில் 5 செக்டார் இருக்கணும். ஒன்று பேங்க் செக்டார் இருக்கணும், ரெண்டாவது EV வெஹிக்கிள் செக்டார் இருக்கணும், செமிகண்டக்டர்ஸ், எனர்ஜி, டிஃபென்ஸ். 5 செக்டார் ஆச்சுங்களா? 5 செக்டாரில் 5 ஸ்டாக்கை நல்ல லீடிங் கம்பெனியாக பார்த்து ஃபண்டமெண்டலி ஸ்டாக் கம்பெனியாக இருக்கும். அது நிஃப்டி 50லையோ அல்லது மிட் கேப் 100லையோ இருக்கணும், ஸ்மால் கேப்பில் இருக்கக்கூடாது. அடுத்தது 3வது முறை. இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா, நீங்கள் எப்போ வாங்கணும்னு தீர்மானிக்கணும் இல்லையா? அப்போ அந்த RSI ஏற்கனவே பாட்டமில் தானே இருக்குது. அப்போ வந்து நீங்கள் பாட்டமில் வாங்கிக்கோங்க. உங்கள் கேபிட்டல் எவ்வளோ இருக்கோ அதில் 60% தான் வாங்கணும். என்டையர் அமௌண்ட்டுக்கும் வாங்கக்கூடாது. ஏன்னா மார்க்கெட்டில் எதிர்பாராமல் ஏதாவது வந்துருச்சுன்னா, இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கினா, எந்த ஒரு ஸ்டாக் வாங்கியிருக்கீங்களோ அது 20% இறங்கினால்தான் நீங்கள் ஆவரேஜ் பண்ணணும். 5 ரூபா 10 ரூபாய்க்கெலாம் ஆவரேஜ் பண்ணக்கூடாது. ஏற்கனவே இதுக்கு முன்னாடி பதிவில் சொல்லியிருக்கேன், ஒரு 1 வீக் இதோடைய டேட்டா எடுக்கும். அந்த டேட்டா வந்து நிப்டி ட்ரேடர்னு சொல்லியிருக்கேன். அதில் ஒரு ஸ்டாக் நேம் போட்டேன்னா 1 வீக் டேட்டா கிடைக்கும். அந்த 1 வீக்கில் லோ ரேட்டை குறிச்சிக்கோங்க, ஹை ரேட்டையும் குறிச்சிக்கோங்க. இப்போ நியர்பை லோ இருந்ததுனாக்கா அதை வாங்கிக்கோங்க. ஒரு செக்டாரை செலக்ட் பண்ணியாச்சு. அதுக்கு டெக்னிக்கல் பயாஸில் RSI எங்கேருந்தா வாங்கணும்னு சொல்லியாச்சு. அதில் ஸ்டாக்கு வந்து ஃபண்டமெண்டல் ஸ்டாக்காக இருக்கணும்னு சொல்லியாச்சு. அதுக்கு இன்னும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதனுடைய ஸ்கோர் பார்க்கணுன்னா மணி கண்ட்ரோலில் போய் அந்த ஸ்டாக்கு நேமை போட்டிங்கன்னா ஸ்கோர் போர்டு வரும். அந்த ஸ்கோர் போர்டில் பார்த்தீங்கன்னா 65க்கு மேலே இருக்கணும், 70க்கு மேலே இருந்தால் ஹெல்த்தி ஸ்டாக். இதுதான் வந்து ஒரு ட்ரிக்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் ஃபார் செலெக்ஷன் ஆஃப் ஸ்விங் ட்ரேடிங். அப்படி நீங்கள் வாங்கிட்டு கொஞ்சம் பொறுமையாக இருந்ததுன்னா, வாங்கினதுக்கப்புறம் வாங்கிட்டீங்க, எப்படி விற்கணும் அப்படின்னா உங்களுடைய டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். 7% அல்லது 8%. ஒரு 400 ரூபா ஸ்டாக் ஒன்று வாங்கிட்டீங்கன்னாக்கா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.